நான் இன்றைக்கி செய்ய போகிறது காப்பரிசி. அதாவது இந்த காப்பரிசி வந்து குழந்தை பிறந்த உடனே புண்ணியாதனம், அதே மாதிரி சீமந்தம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆடி பெருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரிசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் வந்து வெல்லம் வந்து அதாவது 1 டம்ளர் வந்து நம்ம பச்சரிசி எடுக்கிறோன்னா 1/2 டம்ளர் வந்து வெல்லம் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து 1 டம்ளர் அதாவது 200 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அரிசி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்தாவே போதும், ரொம்ப நேரம் பொடி பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு வந்து தேங்காய் பத்தை வாங்கிட்டு நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பு அதாவது 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இதுவும் வந்துன்னா தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு, அதாவது ஊற வைக்கல, ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வெட்டு இருக்கும், அதே மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தாவே அந்த பதம் தெரியும், உதிரி உதிரியாக வரணும். வேர்க்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்துக்கணும். கடாயிலையோ இல்லை ஒரு பேனில் வச்சுட்டு, அதாவது பச்சரிசி தனியாக வறுக்கணும், பாசிப்பருப்பையும் தனியாக வறுக்கணும். இது வந்து வெல்லத்தை வந்து நம்ம நல்லா வடிச்சிட்டு, தண்ணி ஊற்றி வடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கம்பி பதம் காய்ச்சிட்டு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதாவது இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இது சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வறுபடும், அதாவது காப்பரிசியினோட அந்த டேஸ்ட் இருக்காது. இது மினிமம் வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸாவது எடுக்கும் மினிமம். நம்ம இதுக்கிடையில் வந்து அதாவது வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு நம்ம வடித்து அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி கம்பி பதம் காய்ச்சிக்கலாம். இது வந்து நான் அடுத்த இதில் வச்சுருக்கேன் பர்னரில். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை பொன்னிறமாக வறுத்துட்டோம். ஒரு பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதையும் நம்ம அதே பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இன்னும் இது பச்சை வேர்க்கடலை, அதனால் நம்ம வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்தாவே போதும். இப்போது வேர்க்கடலை நல்லா இதாகிடுச்சு, அதாவது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து லைட்டாக சூடு இருந்தாவே போதும், இந்த சூடே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காயை வந்து நம்ம நல்லா வறுத்தரணும், நெய்யிலேயே வறுத்தரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அரிசியை வந்து நம்ம மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு, அதாவது என்னென்னா கரகரன்னு தான் இருக்கணும், பவுடர் பண்ணாமல் மிக்சியில் வைப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டாச்சு, அதாவது நல்லா வாசம் வரும். இப்போ வந்து இந்த தேங்காயும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுறேன். இப்போ வந்து நம்ம கம்பி பதம் காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி அதாவது என்னென்னா இதை காய்ச்சிருக்கோம். இதை நல்லா கொதிக்க விட்டுட்டே வருவோம். ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து என்னென்னா சடனாக வந்து அந்த கம்பி பதம் வந்துடும், நம்ம கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு.
1 நிமிஷம் கூட போதும், 1 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்தாவே போதும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிற்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா இது வந்து உருட்டுற பதத்துக்கு வரும். நம்ம வந்து அப்போ வந்து அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பதம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதாவது தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். இதையும் நம்ம அது கூட அரிசி, அதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பரிசி வந்து அதாவது ஆடி நோம்பிக்கு அம்மன் கிட்ட படைச்சிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிரசாதமாக இது படைக்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலலாம் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ எல்லாருமே இதை பார்த்து கற்றுக்கிட்டு இதை நம்ம எல்லாத்துக்குமே செஞ்சு பிரசாதமாக படைச்சிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வரணும். இப்போ வந்து காப்பரிசி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் என்னென்னா குறைவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேவைன்னா அதாவது 1 கிலோ வந்து நம்ம வந்து அரிசி அந்த 1 டம்ளர் 2 டம்ளர் எடுக்கிறோன்னா அதில் பாதி வந்து நம்ம வெல்லம் எடுத்து நம்ம கம்பி பதம் காய்ச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ காப்பரிசி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்.